ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். பார்த்து முறை நாளாவது வீடியோலாம் போடுறதே கிடையாது. என்னடா இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, என்னென்னு சொல்கிறது, வீடியோ போடுறதுக்கு தோண மாட்டேங்குது. அது இல்லாமல் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி, ஓகே, வேலையை முடிச்சு போடலான்னு பார்த்தா சொல்கிறேன் என்னென்ன வேலைன்னு. ஃபஸ்ட்டு நான் ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிடணுன்னு இருந்தேன்னா, அப்போது அந்த ரூமெல்லாம் பார்த்துட்டு, இப்போது எதுவும் பேசுகிறது கேட்காதில்ல, கேட்குதா? ஃபஸ்ட்டு ஒரு ரூம் பார்த்துருந்தேன்னா, சரி ஓகே, நானும் ஃப்ரெண்டு தான் இப்போ வீடு தேடிட்டு இருந்தோம். வீடு தேடி எப்படி இல்லாமல் ஒரு வீடை பிடிச்சிட்டு அங்கே இருந்துட்டோம். சரி ஓகே, அதுக்கப்புறம் ஓகே வீடு ரெடி ஆகிடுச்சு, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தாச்சுன்னா கரெக்டாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு காய்ஸ் எனக்கு. எங்கன்னா அம்பத்தூர்லேருந்து செங்கல்பட்டுக்கு ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். பைபாஸில், மதுரை பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைபாஸில் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஒரு ஸ்கூட்டிக்காரன் வந்து இடத்துல விழுந்துட்டான். அது என் மேலே தப்பே இல்லை. அது என்னது லாஸ்ட்டு அவன் மேலே தப்பு இல்லாமல் மாதிரியே பேசி ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு முட்டியும் காலெலாம் சரியான அடி பார்த்தீங்களா, ஷூ கூட போட முடியல. இந்த முட்டி அடி, அப்புறம் எதுவும் பண்ண முடியல. எனக்கு உடம்புல அடிபட கூட பிரச்சனை இல்லை. பைக்கு ஹெட்லைட்டு எல்லாம் மொத்தமாக போயிடுச்சு. நான் அப்புறம் மட்டும் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பைக் நிலைமை எல்லாம் ஆட் பண்ணுறேன் இடையில. அது எனக்கு எதுவுமே பண்ண முடியல. அந்த டைமில் ஒரு இந்த கேமரா இருந்திருந்தா கூட மேபி நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க மாட்டேன். சப்போஸ் வீடியோ எடுக்கிற டைமில் அந்த இன்சிடென்ட் இருந்திருந்தால் கூட கவர் ஆகிருந்த வாய்ப்பு இருக்குல்ல, யார் மேலே தப்புன்னு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சரி, நான் அப்படியே போயிடுச்சு கைஸ். சரி, நான் அதனால் என்னை கேமரா தூக்கி மாட்டிட்டு கிளம்பிட்டேன். சப்போஸ் நம்ம பேசுகிற டைமில் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு ஒரு ப்ளஸ் ஆட் இருக்கும், இல்லை ஒரு எவிடன்ஸ் ஆட் இருக்குமே யாருக்கு மேலே தப்புன்னு பார்க்குறதுக்கு. சரி, நான் அதனால தான் இன்றைக்கி நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு உடம்புலாம் முடியலை, கையெல்லாம் சரியான வலி தான் இப்போவும். சரி, நம்ம வேலைக்கு போனால் தான் காசு, அப்படி ஒரு மைண்ட் செட்டில் பைக் எடுத்து கிளம்பிட்டாங்க. நாங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன் காய்ஸ், நான் அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். எங்கேன்னா இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர். ஒன்று சொல்லணும்னா, நான் இப்போ ஃபுல்லாகவே இதான் ஓட்டிகிட்ருக்கேன். இங்கே இது போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்டா ரேப்பில் ஓட்டலன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டல காய்ஸ். ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே சிட்டிக்குள்ளாடி இந்த மெட்ரோவில் வேலை நடக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே போயாச்சுன்னா நம்ம டிராஃபிக்கில் மாட்டிட்டு நிற்போம். இதுனா பிரச்சனை இல்லை, போட்டுருனா கொஞ்சம் லாங் ரைடு கிடைக்கும். லாங் ரைடு கிடைச்சாலும் எனக்கு தான் பிடிக்கும், லாங் ரைடெலாம் போகிறது. கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் அவுட்ரு டு அவுட்ரு தான் இதை போட்டு ஆர்டர் போடுவான் இந்த லாங் ரைடில். ஸோ அதனால தான் இதை போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். அப்புறம் ஏன்டா ஹெல்மெட் தூக்கி வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க. இப்போ நம்ம இப்போ அவுட் ஆஃப் சிட்டியில் பேசுகிறேன். இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறேன் இல்லை, அங்கே போர்ட்டில் கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்கும்னு கேட்டால் டவுட் தான் கண்டிப்பாக. சப்போஸ் நான் அந்த டைமில் ரேப்பிடாக ஆன் பண்ணி விட்ருவேன். ஒன்று அதில் ஆர்டர் கிடைக்கும், இல்லைனா இதில் ஆர்டர் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஹெல்மெட்டையும் தூக்கி வச்சுருக்கேன் சேஃப்டிக்கு. மற்றபடி ஃபுல்லாகவே இதுதான் ஓட்டிகிட்ருக்கேன். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பிக்கப் லொக்கேஷன் போகலாம். கரெக்டாக வந்துட்டோம், 1 மினிட் தான். ஓகே கேஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இங்கே தான் போட்டிருக்காங்க. இது அட்வென்ச்சர் ஃபேப்ரிகேஷனா? அட்வென்ச்சரில் என்னடா ஃபேப்ரிகேஷன்? சரி ஓகே, கால் பண்ணி கேட்டுக்கலாம். காய்ஸ் கடுப்பேற்றுறாங்க காய்ஸ், காலையிலே லொக்கேஷனாக மாற்றி போட்டு கடுப்பேற்றுறாங்க. ஆண்டவா, ஃபஸ்ட்டு ஆர்டரேவா கடுப்பேற்றுறாங்க. ஒரு லொக்கேஷன் ஒழுங்காக போட்டுக்கலாமா? பாருங்களேன், அவங்க போட்டு அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்க்குறீங்களா? எங்கேயோ கிடக்கு. காய்ஸ் ஒன்று சொல்லணும்னா என்ன தெரியுமா, நான் நேரமே ஸ்டார்டிங்கில் சென்னை வந்தது நான் இதாக மாதிரி ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு இந்த மிஷின் தான் ஓட்டியிருந்தேன். சென்னை வந்த ஸ்டார்டிங்கில் இதுக்கு பேர் மில்லிங் மிஷின், வெர்டிக்கல் மில்லிங் மிஷின். இந்த மிஷின் தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். சென்னை வந்தது இந்த வேலைக்காக தான். ஊரில் நேரமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எலக்ட்ரிஷியன் வேலை அந்த மாதிரிலாம் போயிட்டுருந்தேன். அந்த டைமில் வேலை கம்மியாச்சுன்னு சென்னைக்கு வந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கம்பெனியில். ஸோ அவன்கிட்ட கேட்டு தான் இங்கே வந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஓட்ட மிஷின் இதுதான். இதில் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 பெரிய இன்னொரு மிஷின் போயிருந்தேன், போரிங் மிஷின். அதென்னா ஒரு மிஷின் நீங்கள் அந்த தண்ணிக்கு போர் போடுவாங்களா, அந்த போர் மிஷின் கேட்காதீங்க. அது இதே மாதிரி தான், இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட ஒர்க்கு ஒரு இதோடைய பெரிய மிஷின். ஸோ அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது செட் ஆகாமல் தான் இப்போது அதுவும் நின்றுட்டேன். செட் ஆகாமல் இல்லை, நைட் ஷிஃப்ட்டில் தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா, ஸோ அதனால் நின்றுட்டேன். செட் ஆகலை நைட் ஷிஃப்ட்டு. இப்போ அதனால தான் இதை ஓட்டிகிட்ருக்கேன் கைஸ். எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்ப்போம்னா 30 கிலோமீட்டர் 41 நிமிஷம். எங்கிட்டு போகுது? குன்றத்தூர்லாண்டா ஆப்போசிட்டு. ஓகே டன்னு. ஏய் செத்தேன். ஸ்ரீபெரும்புத்தூர்லாண்டும் போகணுமாடா? இதுலேருந்து ஒரகடம் பக்கம் இருங்காட்டுக்கோட்டை போகணுன்னா எங்கே வரணுமே? இல்லை, இங்கே இருங்காட்டுக்கோட்டையில் போனால் ஆட்டோ கிடைக்கும். ஒரகடத்தில் போனால் கிடைக்குமா தெரியலையே.
அப்புறம் ஒரு வழியாக கிடச்சிங்க. வந்து ரொம்ப நேரம் லேட் பண்ணி வச்சுட்டாங்க. போட்ட அட்ரஸ் தப்பு, பொருளும் லேட்டு. ஓகே, ஓகே கைஸ், இங்கே வந்து கிட்டத்தட்ட ½ hour ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ½ hour மேலே தான் ஆகுது. 9:25 இங்கே வந்தேன். இப்போ மணி 10. ½ hour ஆகிட்டாங்க பார்சல் கட்டி தர்றதுக்கு. கடுப்பாக இருக்கு கைஸ். ஆல்ரெடி கடுப்பு இல்லை, இது ஆர்டர் எப்படி ஒரு 400 ரூபாய் கிடைக்குது இல்லை. 400 ரூபாயில் எப்படி 40-50 ரூபா அவன் கமிஷன் முடிச்சிடுவான். பேலன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் இவங்க எல்லாம் ஒன்றும் பண்ணலாம். இது எல்லாமே பேக் பண்ணி முடிச்ச அப்புறம் புக் பண்ணலாம் இல்லை. இப்படி இந்த ½ hour வெயிட் பண்ண வச்சாங்கல்ல. இந்த வெயிட்டிங் சார்ஜ் எனக்கு வருமானே தெரில. இந்த போர்ட்டரில் எல்லாம் வெயிட்டிங் சார்ஜ் நமக்கு கணக்கே கிடையாது. நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் வெயிட்டிங் சார்ஜுக்கு. இவன் நான் நேரமே சொல்லிட்டு இருந்தேன் இல்லை, 1.5 லட்ச ரூபா சேலஞ்ச் பண்ணி பைக் வாங்கன்ட்டு. சேலஞ்ச் பண்ண நினச்சிருந்தேன். அது நடக்கிற மாதிரி தெரில. பேசாமல் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, இந்த ஒரு மாதம்ல இப்போ டெய்லியுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதம் எப்படியாச்சும் எனக்கு ஏப்ரல் 2 நினைக்கிறேன். ஆமாம், ஏப்ரல் 2. இந்த மாதம் எப்படியாச்சும் ஓட்டுறதா கொஞ்சமாச்சும் ஒரு காசு, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30-40 அவ்வளோ வந்துச்சுன்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அவ்வளோ கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ வந்துச்சுன்னா எப்படியாச்சும் அந்த பைசை சேவ் பண்ணி அதை டவுன் பேமெண்ட்டாக போட்டு பைக் வாங்கலான்ட்டு இருக்கேன் கைஸ். நம்ம ஃபுல்லாக அமௌண்ட் கட்டி பைக் வாங்கலான்னு பார்த்தா அது நாள் தான் தள்ளி போயிட்டுருக்கே தவிர இன்னும் நடக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இந்த மாதம் ஓட்டுற காசு எப்படியாச்சும் டவுன் பேமெண்ட்டாக போட்டு எப்படியாச்சும் ஒரு பைக் எடுத்துகிட்டு இருக்கேன் காய்ஸ். அப்போ நேரமே நான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு இல்லை. அந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னா, அதே மாதிரி தான் அந்த மதுரை பைபாஸில் எப்படி போயிட்டு இருந்தேன், ஒரு 50-60 ஸ்பீடு போயிட்டு இருந்தேன். ஏன்னா பைபாஸ்னா ஸ்ட்ரைட் ரோடு, ஹைவேனா அடிச்சு போகலாம்ல. நான் 50-60 தான் போயிட்டு இருந்தேன். அது என்ன அது அவ்வளோ ஸ்பீடாக என்ன, ஒரு 50-60 அது என்ன நார்மல் ஸ்பீடு தான். அந்த இதில் தான் போயிட்டு இருந்தேன். அதில் போயிட்டு இருந்தேன். இப்படி நம்ம இந்த லைன் எவ்வளோ, அந்த எண்ட்லேருந்து இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும், ஓரளவு இந்த சென்டருக்கு ஈக்குவலாக இப்படி போயிட்டு இருந்தேன்னா இப்படி தான் போயிட்டு இருந்தேன் நான் என் பாட்டுக்கு. அது என்னாச்சு, அங்கே வந்துருந்தது ஒரு ஸ்கூட்டியில் ஒரு பையன் போகணும். அவங்க கப்பல்ஸ் நினைக்கிறேன். பையனோட ஸ்கூட்டி என்ன மேட்டர்னா, அந்த பொண்ணுக்கு ஹைவேல தான் அவன் ஸ்கூட்டி ஓட்டி படித்து கொடுத்துட்டு நம்ம இருக்குது. அந்த பொண்ணு தான் ஓட்டிகிட்டு இருந்து எனது சைடு ஒதுக்கியிருக்காங்க போல இருக்குது. ஹைவேக்கு எண்ணில் போய் சைடு ஒதுக்கியிருக்காங்க போல இருக்குது. சைடு ஒதுக்கினால எப்படின்னா, அந்த சைடு எப்படி இருக்கும்னா, அது கொஞ்சம் புதிய ரோடு பார்த்தீங்களா, புதிய ரோடு போட்டிருந்தாலே ஒரு நிமிஷங்களா, புதிய ரோட்டில் போட்டிருந்தேன். அந்த எண்டில் உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. நான் அந்த கார்னரில் லைட்டாக இறங்கின மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த புதிய ரோடு போட்டிருந்தேன், அந்த மேடு பள்ளமாட்டு. அந்த கார்னரில் போயிருக்காங்க போல இருக்குது அந்த பொண்ணு. டக்குன்னு அந்த பள்ளத்தில் இறங்கினது அவங்களுக்கு கண்ட்ரோல் நிற்கலை. அப்படி ஹேண்டில் வெட்டிடுச்சுல்ல, வெட்டினதில் அப்படியே வந்து கிராஸில் விழுந்துட்டாங்க. எனக்கு நான் ஒரு நிமிஷம், நான் கரெக்டாக இப்படி போயிட்டுருக்கேன் இந்த சென்ட்ருவாக்கில். அவங்க அப்படி போயிட்டு அப்படியே வந்து கிராஸில் விழுந்துட்டாங்க. எனக்கு டக்குன்னு என்னது அந்த ஸ்பீடில் எனக்கு வந்து எது பண்ணணும்னு தெரில. ஏன்னா அவ்வளோ க்ளோஸ். நான் இப்போ என்ன இது ஒரு நிமிஷம், அந்த பைக் வர போகிறாங்களா, நான் இப்போ இதில் இருக்கேன்னா அவங்க அதில் விழுந்துட்டாங்க. எனக்கு இவ்வளோ தூரம் கூட இருக்காது, அவ்வளோ கிட்ட க்ளோஸில் விழுந்துட்டாங்க. எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட அந்த எண்டில் தான் கிடக்குறாங்க. ஸ்கூட்டி இங்கே வந்துருச்சு என்கிட்ட. நான் ஸ்கூட்டியில் அடிச்சு நான் போய் அப்படியே கீழே விழுந்துட்டு அப்படியே வாரிட்டு போயிடுச்சு ஈத்துட்டு. அப்படி ஈத்துட்டு போனதில் எனக்கு இந்த முட்டும் தெரிஞ்சு இந்த கால்லையும் சரியான அடி. 2 நாள் நடக்கவே முடியலை. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நாளாட்டு ரெக்கவர் ஆகிட்டு வருது. ஆனால் அந்த இது ஆச்சு இல்லை. சரி ஓகே, அது அவங்க மேலே தப்பு, முழுக்க அவங்க மேலே தப்பு. சரி, அந்த பையன் கூட ஒத்துக்கிட்டான். சரி ஓகேப்பா, என்ன பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. என்னாச்சுன்னா, அடுத்து அவங்க வீட்டில் 4 வந்துட்டு இருந்தாங்க. கால் பண்ணி வீட்டில் 4 கூப்பிட்டாங்க. அவன் அண்ணனாக இருந்தவோ, அவங்க அந்த பையனும் எனது அட்வொகேட் தான், அவங்க அண்ணனும் அட்வொகேட் தான், ஏதோ பெரிய அட்வொகேட் நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். அவங்க வந்துட்டாங்களா. எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஜாப் ஏற்றிட்டு போயிருந்தேன் பார்த்தீங்களா, அம்பத்தூர்லேருந்து செங்கல்பட்டு ஜாப் தான் ஏற்றிட்டு போயிருந்தேன். இந்த மாதிரி பொருள் அதுக்கு அந்த ஜாப் ரேட் எவ்வளோனா, அது ஒரு 40 டோட்டலாக பார்க்கும்போது ஜிஎஸ்டி பில் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 48,000 ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சு. எனக்கு ஜாப் வர அடி வாங்கிருச்சு. பைக்கு அப்படி எடுத்துகிட்டு போச்சு பார்த்தீங்களா. ஜாப் அப்படி தேஞ்சிச்சு. அந்த ஒரு இரும்பு ராடு தான் ஃபுல்லாகவே. அது ஒன் சைடு அப்படி தேஞ்சிச்சு. எனக்கு இந்த பைக்கு உடம்பு வேறு எப்படி போச்சுன்னு பார்த்தாச்சுன்னா, அந்த ஜாப் வர அதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா 50,000 ரூபா பைக்குனா கூட எப்படியாச்சும் ஒரு 5,000 ரூபா அப்படி இல்லாமல் போட்டு ரெடி பண்ணிடலாம். உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஆறிடும். எனக்கு அதான் என்ன பண்ணுங்கன்னு தெரில. நான் கால் பண்ணி எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இப்படி ஜாப் வேறு லைட் அடி வாங்கிருக்கு. சரி, இப்போ நான் அது கிளம்பி அம்பத்தூர்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும், ஒரு எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஒன்று ஜாப்பு கொடுத்து விட்டவங்களும் வந்துட்டாங்க லொக்கேஷனில் வந்து. அவங்க ஜாப் பார்த்துட்டாங்க. சரி ஓகே, இந்த பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க அப்படி சொன்னால அப்படியே ஒரு நிம்மதி எனக்கு உள்ளாடி. ஏன்னா 50,000 ரூபா தப்புச்சு. அதுதான் எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஐயோ, ஏதாவது ஒன்று பிரச்சனை, ஏன்னா மொத்தம் இதுவும் நம்ம தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். மொத்தம் 50,000 போகும்.
சரி இப்போ அவங்க பார்த்துட்டு ஜாப் எல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா லைட்டாக தான் அடி அந்த தேஞ்சு போனது. சரி இப்போ நான் அது பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், அது லைட்டாக ரீஒர்க் ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க விட்டாங்க. விட்டுட்டு அந்த ஜாபு மேட்ரு அப்படியே முடிஞ்சில்ல. அதுக்கப்புறம் அந்த டைமில் அந்த கஸ்டமர் வர டைமில் இவங்க வீட்டில் கால் பண்ணி அவங்க அண்ணன் நேராக கூப்பிட்டாங்க போல இருக்கு. அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து பேசுகிறாங்க என்னது அவங்க சைடில் தப்பே இல்லாத மாதிரி, நான் தான் அவங்கள போய் இடிச்ச மாதிரி அப்படி பேசுகிறாங்க. அவங்க அட்வைசர் பார்த்தீங்களா, அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு என்ன ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகுதுட்டாங்க. அப்படின்னா அப்படி பேசுகிறாங்க. எப்படின்னா ஏதோ நம்மளே நினைக்க வச்சுறாங்க, ஓகே நம்ம மேலே தான் தப்பு அந்த மாதிரி கட்டுப்பாகுது. பேசாமல் அந்த டைமில் மட்டும் எனக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் இருந்திருந்தா எங்கே வேணாலும் நான் போயிருப்பேன். அது இல்லாமல் அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, இல்லைப்பா அது ஓ மேலே தான் தப்பு, அது ஸ்ட்ரைட்டாக வந்துருந்த நீ தான் அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தேன், அப்போ நீ தானே பார்த்து பிரேக் பிடிச்சிருக்கணும், ஏன்னா எப்படிங்க பிரேக் பிடிக்க முடியும், அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுறாங்க ஹைவேல எல்லாம். நல்ல வேலை நான் அப்படி கீழே விழுந்தேன் பார்த்தீங்களா, பின்னாடி ஒரு லாரியோ இல்லை காரியோ வந்துச்சுன்னா ஏன் மேலே யார் இருக்கும், நான் நல்ல நேரத்துக்கு எந்த வண்டியும் வரல பின்னாடி, ஏன்னா ஹைவேல நடு ரோட்டில் விழுந்து கிடைக்கும், ஏன்னா பின்னாடி ஒரு வண்டி வந்துச்சுன்னா என்ன நிலமாக இருக்கும், நல்ல நேரத்துக்கு அப்படி எதுவும் ஆகலை. அப்புறம் அவங்க வந்து அப்படி பேசிட்டு, இல்லைப்பா உங்கள் மேலே தப்பு, அப்படி நாங்கள் வரணுன்னா நீங்கள் லீகலாட்டி என்ன ஆக்ஷன் எடுத்துக்கோங்க பார்த்துக்கலாம், எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு பையனை நைஸாக கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. எனக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கு வேற கொஞ்சம் இன்சிடெண்ட்லாம் ஆச்சு, சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் என்னாச்சு, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப கடுப்பாச்சு. ஏன்னா நம்ம மேலே தப்பு இருந்தால் கூட ஏதாச்சும் சரி ஓகே அப்படியே விட்டுருக்கலாம், சரி ஓகே நம்ம மேலே தப்பு இருந்தால் கூட ஓகே அப்படியே விட்டுருக்கலாம். இதே நம்ம மேலே தப்பே இல்லை, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தாங்க, நம்ம மேலே அப்படியே குறுக்க அவங்க விழுட்டாங்க, என்ன பண்ண முடியும், அது க்ளோஸில் வந்துட்டாங்க, கொஞ்சம் தூரத்தில் விழுந்தாங்க கூட கண்டிப்பாக நம்ம பிரேக் பிடிச்சிருக்கலாம். இந்த பைக்கில் எல்லாம் பிரேக் பிடிச்சி அவ்வளோதான் கண்ட்ரோல் நிற்காது, அதுவும் சரிதான். அப்படியே ஆச்சு இல்லை. சரி இப்போ நான் அதுக்கப்புறம் அவங்க அப்படியே கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புனா அப்புறம் எனக்கு ரொம்ப கடுப்பாச்சு. என் கூட என் ஃப்ரெண்ட் இருந்தான், என் ஃப்ரெண்டை கூப்பிட்டான், அவன் வந்துட்டான். நான் அப்புறம் சரி ஓகே நான் என் ஃப்ரெண்டை சொன்னேன் பேசாமல், நான் அவங்க ஒரு வீடியோ எடுத்துட்டேன் அந்த ஆக்சிடென்ட் ஆனதில், வண்டி அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகினா அந்த பையன் பொண்ணு இருக்காங்களா சேர்த்து ஒரு வீடியோ எடுத்துட்டேன். சரி ஓகே பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு, ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லிட்டு பேசாமல் நீங்கள் எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பார்த்துக்கலான்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க. சரி ஓகே என்ன போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னா, ஏன்னா ஃபுல் மைண்ட் அப்படியே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நமக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னால், அதெல்லாம் விட்டு தள்ளுறா, ஏன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சப்போர்ட்டுக்கு அவங்க பக்கம் தான் நிற்பாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் பேக்ரவுண்டில் பார்ட்டி இல்லை, பணம் இருக்க பார்ட்டி, ஸோ கண்டிப்பாக போலீஸ் அவங்க சைடு நிற்பாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னான். அப்போ அவன் சொல்லாமல் தான் எனக்கும் நைட்டாக தோணுச்சு, இங்கே எங்கடா ஒரிஜினல் நல்ல போலீஸ் இருக்காங்க, பைசா வாங்கிட்டு பணம் இருக்கிற பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு உங்களுக்கு மனசில் தோணுச்சு. அவன் சொன்னது கரெக்டு தான் என்ன. சரி இப்போ நானும் அப்படியே விட்டேன். எனக்கு இருந்தாலும் மனசே கேட்குறாங்க, எனக்கு மனசே கேட்கல, என்ன பண்ணுறதுனே புரியல. அதுக்கப்புறம் அவன் சொன்னான், விட்றா நம்ம பார்க்காத ஆக்சிடென்ட்டா, உடனே இப்போ மறக்க முடியலன்னு நீ ஒன்றே ஒன்று பண்ணிடு, நீ இப்போ வேறு எங்கேயாச்சும் போய் இடிச்ச மாதிரியே உன் மனசில் நினச்சிரு, அப்படியே விட்டுரு, நம்ம தான் எங்கேயே கொண்டு ஆக்சிடென்ட் பண்ணோம் அப்படியே நினச்சி விட்டுரு, பைக்கை ரெடி பண்ண எப்படி ஒரு 3000-4000 ஆகுமா, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, ஒரு இடத்துல எல்லாம் நீ வேலைக்கு போனேன்னா ஓட்டிக்கலாம் அப்படி சொல்லி மனசை தேர்த்தி விட்டான். அது கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, அப்படியே போயிடுச்சு. எப்படி போன வாரத்தில் இன்னைக்கு செவ்வாய்னு நினைக்கிறேன், திங்களா செவ்வாயா சரியா தெரில, மைண்டில் ஒன்றுமே நிற்கலை காய்ஸ். போன வாரத்தில் ஆச்சு, போன வாரத்தில் புதன் வியாழன் இந்த மாதிரி அந்த இதில் ஆச்சு. ஸோ அதனால் தான் அதுக்கப்புறம் நான் அன்றைக்கி சும்மா ஒரு வீடியோ இப்படி கேமரா மாட்டியிருந்தால் கூட சப்போஸ் மாட்டியிருக்கோம், இல்லை இப்படி பேசிகிட்டு போயிட்டு இருக்கும்போது சப்போஸ் ஒரு இன்சிடென்ட் ஆகிட்டு தான் மாட்டிட வாய்ப்பு இருக்குது. நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க மாட்டேன், ஏன்னா அவ்வளோ ஸ்டோரேஜும் இல்லை, அவ்வளோ பேட்டரி நிற்காது இந்த கேமராவில். இப்போ வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன், நான் ரெக்கார்ட் தான் போயிட்டுருக்கு, டக்குன்னு மறந்துட்டேன். ஏன்னா ஃபுல்லாகவே எடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ சார்ஜ் நிற்காது. ஸோ அதனால் இப்போது எப்போ வச்சும் கொஞ்சம் கட் பண்ணி தான் நான் வீடியோ எடுக்கிறது. கால் வருது, ஓகே போப்பா, கட் பண்ணி தான் எடுக்கிறது. ஸோ இப்படி எப்போ வச்சும் மாட்ட வாய்ப்பு இருக்குல்ல, மாட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல சப்போஸ் இப்போ வீடியோ எடுக்கிற டைமில். ஸோ அதனால் தான் திருப்பவும் நான் கேமரா மாட்டி கிளம்பிட்டேன். சரி ஓகே காய்ஸ், நான் இனி டெய்லியும் வீடியோ போடணும் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். டெய்லியுமே இப்படி கண்டிப்பாக நான் வேலையை வரேன். ஸோ அது டெய்லியும் போட மாட்டேன், டெய்லியும் போடுறான்னு தெரியல, ஏன்னா இப்போ நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய் எப்படியும் ஒரு 8-9 மணி ஆயிரும் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு எடிட் பண்ணுறது அதோடய தயாரிச்சல எப்படி தெரியுமா, இந்த கேமராலேருந்து ஃபஸ்ட்டு நான் மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணோம். கேமராலேருந்து எனக்கு மொபைலுக்கு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் அவன் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அதில் இருக்க வீடியோ மொபைலில் ஷோ ஆகும். ஆனால் அதை அப்படியே வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஃபஸ்ட் நம்ம அதை டவுன்லோட் பண்ணோம், மொபைல் டவுன்லோட் பண்ணோம். அது அங்கே ஆகும் 2 மணிக்கூர் 3 மணிக்கூர்னு ஆகும். எனக்கு ஏன் அது எதெல்லாம் லேட் ஆகுதுன்னு தெரில, ஆனால் அது அவ்வளோ லேட் ஆகும், நல்ல லேட் ஆகும். எப்படியோ 2 மணிக்கூர் 2:30-3 மணிக்கூர் ஆகும் கண்டிப்பாக. அது நம்ம ஒரு வாட்டி ஏன்னா அது ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா மொத்தத்தை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ லேட் ஆகும் அது.
அதை நான் டவுன்லோட் பண்ணோம். ஆல்ரெடி வீட்டுக்கு போய் 8 மணின்னு வச்சுக்கோங்களேன், 9, 10, 11 மணிக்கு தான் மொத்தமே டவுன்லோட் ஆகும். அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு அது ஒரு எனக்கு பெருசாக எடிட்டிங்லாம் வராது. கேப் கட்டு விஎன் அந்த 2 தான் யூஸ் பண்ணுவேன். அதில் போட்டு எடிட் பண்ணக்கு அதுவும் கொஞ்சம் டைம் ஆகிடும். அதுவும் கொஞ்சம் எனக்கு இந்த மொபைலில் எல்லாம் போட்டு எடிட் பண்ணாமல் அதுவும் கொஞ்சம் மக்கள் வேலை காட்டும். எப்படி தெரியுமா, எடிட் பண்ணிட்டு இருப்பேன், ஏதாச்சும் ஒரு இடத்துல கட் பண்ணிவிட்டு அடுத்து மூவ் பண்ணும்போது மொத்தம் ஆப்பை க்ளோஸ் ஆகிடும். அடுத்து திருப்பி ஒன்றே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி அது ஒரு தனி பிரச்சனை. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் கொஞ்சம் நாள் அப்படியே கடுப்பில் வீடியோ போடாமல் இருந்தேன். சரி, இப்போ நான் அதில் இந்த இன்சிடென்ட் வேறு ஆச்சு இல்லை, வீடியோ எடுக்கிறது விளாகாக மட்டும் இல்லைங்க, அது நமக்கு ஒரு சின்ன ஒரு சேஃப்டியும் கூட தான். சரி, நான் அதனால தான் திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணது இன்னையிலேருந்து. ஸோ கண்டிப்பாக இனிமேல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 வீடியோஸும் 3-4 வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ட்ரை பண்ணுவோம். வாக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, போடுறேன். கண்டிப்பாக வீடியோ போடுவேன் நான் இனிமேல். காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பொருளை இங்கே டெலிவரி பண்ணிட்டேன். டெலிவரி போன போன இடத்துலையும் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அங்கேயும் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க, தெரியும் எப்படி லேட் பண்ணுவாங்கன்னு. ஸோ நான் அதில் வீடியோ எடுக்கலை. இப்போ அதை கொடுத்துட்டோம். அதுக்கு நம்ம அங்கே அமௌண்ட் எவ்வளோ காமிச்சு நாங்கள் வரும்போது 412 காமிச்சு. அதெல்லாம் வெயிட்டிங் நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தீங்களா, ½ hour. அதுக்கு ஒரு 40 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 412 ஒரு 452 அமௌண்ட்டு வந்துச்சு. ஸோ அதை நம்ம வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ரைடை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்த ரைடு கிடையாது, வெயிட் பண்ணலாம். இங்கே இருந்தால் ரைடு கிடையாது கஷ்டம். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு ஒரகடை ஜங்ஷன் வருது. ஸோ அங்கே போகலாம். ஸ்ரீபெரும்புத்தூர் போகலான்னு பார்த்தா அது இதோட லாங்காட் இருக்கும். பேசாமல் நம்ம ஒரகடமே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஆச்சரியங்க கைஸ், ஒரு ரைடு கிடச்சிருக்கு இங்கேருந்து. ஆனால் என்ன 3 கிலோமீட்டர் பிக்கப்பு, பிரச்சனையே இல்லை. இங்கேருந்து ஒரகடை முடிஞ்சனே இல்லை, அது பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. அங்கே சும்மா போகிறதுக்கு இது 3 கிலோமீட்டரில் ஒரு ரைடோட பிக்கப்பு தான் போகிறோம். பரவாயில்லப்பா, டக்குன்னு ஒரு ரைடே கிடச்சிது. அமௌண்ட் பார்த்திங்கன்னா பெரிய ஆர்டருங்க. எவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்களேன், 642 ரூபா. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில, பார்த்தீங்களா 642 ரூபா. வேறு லெவலு. எங்கேன்னா இங்கேருந்து பாடின்னா 50 சைடு இருக்கும் அங்கே. சரி, ஓகே, நம்ம இங்கே பிக்கப் பண்ண போகலாம். கால் பண்ணி கேட்கணுமா? கால் பண்ணி எதுவும் கேட்டுடலாம் கைஸ், எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா 3 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்களா, கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவங்களுக்கு கால் பண்ணுறேன், எடுக்கிற பிஸின்னு வருது. என்னன்னு தெரில, எதுக்கும் ஆர்டர் கேன்சல் ஆகும் தான் நல்லா இருக்கும். லொக்கேஷனில் போயிடலாம் டக்குன்னு. எங்கடா போகிறோம் ஒன்றும் இல்லை. இது ஷூட்டிங் எல்லாம் இல்லை, சும்மா வீடியோ எடுத்து யூடியூப்ல போடும் அதுக்கு. ஓகே, ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். அக்கமெண்டே ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸா இதுதான் நினைக்கிறேன். எதுவும் கால் பண்ணி கேட்கலாம். கம்பெனி நேம் போட்டுருவாங்களா? ஆமாம், இதே தான். எனக்கு இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க. சரி, ஓகே, கால் பண்ணலாம். நம்ம விட்டு இல்லை, எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நானே வரேன்னு சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணுவோம், வராமல இருக்கும். தகர்ப்பு வாய்ஸ். இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் ரைடு கம்ப்ளீட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது 452 இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட கால் பண்ணி சொன்னேன், அங்கே பே பண்ணல, அது பண்ணி விட்டுருந்தாங்க. ஆனால் அவங்க 500 ரூபாய் பண்ணி விட்டுருக்காங்க. பரவாயில்ல, வெயிட்டிங் சார்ஜோட ப்ளஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் வந்துச்சு. சேர்த்துக்கலாம், ஒரு 500 ரூபாய் போட்டிக்கலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட் ஆர்டர் 500, செகண்ட் ஆர்டர் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணால் அப்புறம் பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் நான் அன்றைக்கி சந்தோஷப்பட்டேன். அம்பத்தூர்லேருந்து செங்கல்பட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் தெரியும் மேக்ஸி. நான் அந்த ஆர்டர் கிட்டத்தட்ட 750 ரூபாய் நான் வந்துச்சு. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஆர்டர் பார்த்தீங்களா, அப்படியே ஜாலியாக இருக்கும் அந்த எல்லாம் டக்கு டக்குனு. ஏன்னா அந்த ஆர்டர் எப்படி ஒரு 1.25 ஹவர் மேக்ஸிமம் ஒரு 1.5 ஹவர் தான். அதுக்குள்ளாடி நம்ம டெலிவரி பண்ணிடலாம். அந்த 1.25 ஹவரில் 700 ரூபா கிடைக்குதுன்னா அது எவ்வளோ லாபம், அது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு குஷியில் தான் போயிட்டுருந்தேன். சரியான சம்பவம் ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சிடென்ட் ஆனதில் அந்த ரைடுக்குள்ளே அமௌண்ட்டும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அடுத்த அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த ஹெட்டு, ஹேண்டில் பாரு, மிரர் எல்லாமே போச்சு. எல்லாமே கை காசு போட்டு தான் நான் ரெடி பண்ணேன். அப்புறம் மட்டும் லைஃப் என்ன சில அடிகள் விழத்தான் செய்யும். ஆனால் இது கொஞ்சம் ஓவர் அவ்வளவு. ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஓகே ஓகே, நான் இங்கே கேட்டு கிட்ட நிற்கிறேன், வாங்கண்ணா. ஓகே ஓகே. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. இது டிசி போட்டு எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கன்ட்டு. வெயிட் பண்ணலாம். இது 45 கிலோமீட்ரு, 1.8 இல்லை 1 hour 8 நிமிஷம் ட்ராவல். போடு எங்கிட்ட போகுது? 1 hour அப்படி தான் போகுது. ஓகே டன். அப்படி அங்கேட்டு ஒரு ரிட்டன் ஒரு 500 ஆர்டர் போட்டால் நல்லா இருக்கும்ல. அடுத்து அங்கே நீங்கள் போகணும் தெரியுமா? இப்போது இது 54 கிட்ட தான் இல்லை, 54 இங்கே இருக்குது. இது பாடி கொரட்டூர் இங்கே ஏரியா வரும். இங்கேருந்து இங்கே போட்டால் நல்லா இருக்கும். மறைமலை நகர் இங்கே கூட சரி தாண்டி இங்கே மறைமலை நகர் இருக்கும்.
இங்கே ஆர்டர் போட்டால் நல்லா இருக்கும். அடுத்து இங்கே ஒரு பேர் ஆடுறதுக்கே போட்டுரும். சிட்டிக்குள்ளே போக வேண்டிய தேவையில்லை, இதை மாதிரி அவுட்டர்லேயே கடந்து ஓட்ட வேண்டியது தான். காய்ஸ் அப்போ தான் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆனாங்களே இந்த ஹெட்லைட்டு ஹேண்டில் பார் மாற்றலை, ஹெட்லைட் மொத்தமாக போயிடுச்சு, மிரர் போயிடுச்சு, 2 மிரர் மாற்றினேன், ஹெட்லைட்டை மாற்றினேன். அப்புறமாட்டு அதுக்கு முன்னாடியே இந்த அலைவெல்லாம் மாற்றிட்டேன். நிறைய ஸ்போக் இருந்து பார்த்தீங்களா, அந்த நைட் ஷீட்டில் நைட்டு ஓட்டி எவ்வளோ கிடைக்கணும் அந்த ஒரு வீடியோ எடுத்திருந்தார். அன்றைக்கி கரெக்டாக எனக்கு என் நேரத்துக்கு பஞ்சர் ஆகிடுச்சு ஸ்போக் இருந்ததுனால. ஸோ இதுவை நான் இப்போ மாற்றிட்டேன், இந்த அலைவில் மாற்றிட்டேன். இது செகண்டில் வாங்கி போட்டேன் புதுப்பேட்டிலேருந்து. ஸோ 2 அலைவில் மாற்றிட்டேன். அப்புறம் சேக்கப்ஸரம் மாற்றிட்டேன், சேக்கப்ஸரம் போயிருந்துச்சு, நான் சேக்கப்ஸரம் மாற்றிட்டேன். இந்த சேக்கப்ஸரம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபீனிக்ஸ் டிவிஎஸ் பிராண்டில் ஒரு பைக்கில் சேக்கப்ஸரம், அந்த பைக்கு இதே நிப்பாட்டான் போல இருக்குது. ஆனால் இந்த சேக்கப்ஸரம் இன்னும் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இது மாதிரி வாங்குவாங்க, இந்த ஸ்ப்ளெண்டரில் மோடிஃபிகேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த ஹேண்டில் மிரர்லாம் மாதிரி மோடிஃபிகேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் மேக்ஸிமம் இந்த சேக்கப்ஸரம் வாங்குவாங்க. இது போடுறதுனால கொஞ்சம் பைக்கு கொஞ்சம் ஹைட் ஆகும், பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதை எவ்வளோத்தையும் மாற்றிருக்கேன். ரெடி ஆகல, கேன்சல் பண்ண முடியுமா? எவ்வளோ நேரம் ஆகும்? டைம் ஆகிடும். அப்படியா? எவ்வளோ லேட் ஆகும்? இப்போ டைம் சொல்ல முடியுமா? 1.5 hour மேலே ஆகிடும். சோலி முடிச்சு கேன்சல் பண்ணுறோம் நாங்கள். அது ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்கன்னா நாங்கள் பேசுகிறோம். இல்லை நான் கேன்சல் பண்ண முடியாது, நீங்களே கேன்சல் பண்ணிக்கோங்க. பணம் இல்லை, அது எங்களாலையும் தெரியல ப்ரோ. கால் வருது ப்ரோ. எனக்குமே இங்கே கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் இல்லை ப்ரோ. ஆஃபீஸில் எல்லாம் சொல்லிட்டுருங்க. இப்போ இதேமாதிரி இது சொன்னீங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணுறோம். இதே நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். சரி நான் கஸ்டமருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க கேன்சல் பண்ணுறோம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க காய்ஸ். சரி ஆசை காட்டி ஏமாற்றி விட்டாங்க. ஆசை காட்டி ஏமாற்றி விட்டாங்க. நானும் 652 ஆர்டர்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைஃப்பில் எவ்வளோ தான் சரிப்படி வாங்குறது. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இந்த ஆர்டர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 596. இங்கேயா 596? நான் கஸ்டமர் கால்லாம் பண்ணல, ஏன்னா அங்கே பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு இடத்துல பிரிட்ஜு கிட்ட வெயிட் பண்ணியிருந்தேன். இங்கே பக்கத்துலேயே தான் போட்டிருக்கு. நம்ம இதுக்கும் இங்கேருந்து கால் பண்ணி கேட்கலாம். இது பெரிய கம்பெனி ஆச்சுப்பா, இங்கே பொருள் வாங்க லேட் ஆகிடுமே. சரி ஓகே, பைக் இங்கே ஓட்டுட்டு கால் பண்ணி கேட்கலாம். என்னடா இது சிலிண்டரா? புரியல. இதுவோ கொண்டு போகணும். ரைட்டு. எத்தனை கிலோ ப்ரோ? 10 கிலோ. இது பொங்க 10 கிலோவா? 10 கிலோ. ரைட்டு, இது உங்களுக்கு 10 கிலோ. நோ வெயிட்டு போட வெயிட் மிஷின் இல்லைன்னு சொல்லாதீங்கண்ணா. சிலிண்டர் ஒரு 5 கிலோ வரும். சரி ஓகே, நமக்கு இதெல்லாம் பெரிய வெயிட்டு கிடையாது. பேமெண்ட் யார் பண்ணுவோம்? டெலிவரி லொக்கேஷனில் வாங்கிக்கவா? சரி ஓகே. சரி ஓகே. அவன் ஓடிட மாட்டேன் இல்லை, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே ஓகே காய்ஸ், பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு? 42 கிலோமீட்டருக்கு. டே அமௌண்ட் கம்மியாக இருக்கா என்ன? இந்த இடத்துலலாம் பார்த்து உஷாராக கிராஸ் பண்ணுங்க காய்ஸ். எப்போயாவது எங்கேருந்து கொண்டு சொல்லுவானு தெரியாது. இப்போ நம்ம எங்கிட்ட போயிடுவோம்ல, டக்குன்னு இந்த சைடில் வந்துடுவாங்க. அப்படியே பார்த்து பொறுமையாக கிராஸ் பண்ணி போனோம். இது பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்ரு 1 hour 11 நிமிஷம் காமிக்குது. சேம் இதே தானே அதுவும் வந்துச்சு. ஆனால் அது 45 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 45 கிலோமீட்டருக்கு 642 ஏதோ வந்துச்சு இதுக்கு முன்னாடி உள்ள ரைடு. இது ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா பெருங்குடியிலே நீலாங்கரை கிட்டத்தட்ட. ஆமாம், அந்த பீச் சைடு வரும், நீலாங்கரை பீச் சைடு. அங்கே தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அங்கே என்ன? ஆமாம், அங்கே தான்.
துரைப்பாக்கம் போவோமா சிட்டிக்குள்ளாடி. ஓகே 2 ரைடு வெயிட்டாக கிடச்சி அவுட்டரில். இனி சிட்டிக்குள்ளாடி போட்டு சாப்பிடிப்போம் பாருங்களேன். இனி இந்த ரைடை கொஞ்சம் ட்ராப் பண்ணுறேன். அடுத்து ஃபுல்லாகவே சிட்டிக்குள்ளாடி தான் போட்டு சம்பவம் பண்ணுவோம். என்ன கிட்டத்தட்ட இப்போது எவ்வளோ ஓடி இருக்குது? இது ஒரு 596. ஆக 596. அதில் எப்படியும் 60 ரூபாய்க்கிட்ட கமிஷன் போயிடும். 560 ரூபா போச்சுன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் மேலே ஓட்டிட்டோம். கேமராவில் வேறு சார்ஜு காலியாகுது கைஸ். பேசாமல் சைடு ஒதுக்கிது, சார்ஜ் போட்டுடலாம். சார்ஜ் போட்டு இனி எவ்வளோ 41 கிலோமீட்டர் இருக்குல்ல, 1 ஹவரில் அதில் சார்ஜ் ஏறட்டும். சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க கைஸ். பார்த்தீங்களா சார்ஜ் ஏறுறது? ஒயர் தெரியுதா? பவர் பேங்க் இருக்குது. பவர் பேங்க் இல்லைண்டு மொபைலுக்கு சார்ஜ் போடுற மாதிரி தான் கேமராக்கு சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். மொபைலுக்கு அப்படியே சார்ஜ் பண்ணுவேன், கேமராக்கு அப்படி தான். ஒரு பவர் பேங்க் இருக்கிறதுனால யூஸ் ஆகுது. ஒரு பேட்டரி வாங்குங்க கைஸ். பேட்டரி ரேட்டு எவ்வளோ 800 900 தான் ஆகும்னு நினைக்கிறேன். அது வாங்கினா கொஞ்சம் நேரம் கூட தாங்கும். இது கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்போது 41 இருந்துச்சு, இப்போது 19 வந்துருக்கு. சர்ன்னு இறங்குது. சரி ஓகே, அது நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ 1 ஹவர் இருக்குல்ல டைமு, அந்த 1 ஹவரில் பொறுமையாக ஏறட்டும். 1 ஹவர்லாம் ஏறின்னு நினைக்கிறேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். மொபைலுக்கு இருக்குது 53 இருக்குது. சரி ஓகே. உங்களுக்கா? ஓகே பேமெண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கால் பண்ணுங்க. புக் பண்ண உங்களுக்கா? நான் உங்களுக்கு காலையில் போக மாட்டேங்கண்ணா. நீங்களே வேணும் பண்ணியிருக்கேன். அப்புறம் மட்டும் வாங்கிக்கோங்க அவங்ககிட்ட. க்ளோஸ் பண்ணிடுறேன், ஒரு நிமிஷம். 596. அதை நம்ம டெலிவரி பண்ணிட்டு அவங்க பேமெண்ட் போட்டு விட்றாங்களாம் 600. அப்படின்னா இந்த ரைடுக்கு 600, அது ஒரு 500, இது 600. இல்லை, நம்ம அப்படிக்கெல்லாம் கணக்கு பண்ண வராது. ஏன்னா கமிஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. டோட்டலாக கமிஷன் போக இது ஒரு 983 இருக்குது. 983 ரூபா ப்ளஸ் ஒரு அந்த ரைடு ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சி. இதுக்கு ஒரு 4 ரூபா, 54 ரூபா. ஒரு நிமிஷம். 983 ப்ளஸ் ஒரு 50 ரூபான்னு போட்டு இப்போ 1033 ரூபா. இவ்வளோ நேரத்தில் 1033 ரூபா என் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, ரைடு எடுக்க லேட் ஆச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரைடே கிடச்சிருக்கு, பெரிய ரைடு. அதனால தான் இப்போ 1000 ரூபா கிடச்சி. இல்லைனா ஓகே போட்டுட்டாங்க, வந்துருச்சு. இல்லைனா இவ்வளோ வந்திருக்காது. ரைட்டு. இனி டைம் என்ன? டைம் 1:28. சாப்பிட்டுட்டு நீ எடுத்து வேலையை பார்க்கலாமா பேசாமல்? சரி ஓகே, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நீ அடுத்து வேலையை பார்க்கலாம். நீ விட்டாச்சு நடத்தி அது ரைடு பெரிய ரைடு கிடச்சுன்னா அடுத்து ரொம்ப கஷ்டம் ஆகிடும். எதுக்கும் பேசாமல் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தொடங்கிடலாம் ஆஃப்லைன். சரி ஓகே, சாப்பிட்டு நீ அடுத்து கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 3 ஆக போகுதுங்க. கரெக்டாக 3:23 ஆகுது. நம்ம 1:22 அந்த ஆர்டர் முடித்தோம். இல்லை, ஆர்டர் முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 2 மணிக்காக தான் வந்துட்டேன். வந்த அப்புறம் எந்த ஆர்டருமே இல்லைன்னு இல்லை, எல்லாமே குட்டி குட்டி ஆர்டர் போட்டிருந்தேன். நான் அதெல்லாம் எடுக்கலை. இப்போ தான் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன், 300 ஆர்டரு. ஸோ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன் இப்போது. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷன் வந்துவிட்டோம். நீங்கள் தான் சூர்யா மோட்டார்ஸ் இருக்குல்ல, இங்கே தான். என்னடா வீடு இருக்குது? கடை இருக்கும் போது வீடு இருக்குது. சரி ஓகே, கால் பண்ணலாம். ஹலோ, வந்துட்டேண்ணா. இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே தானா? சரி ஓகே, அவங்ககிட்ட கேட்டால் போதுமா? சரி ஓகேண்ணா. ஓகே, வாங்கிட்டு வந்துடுறேன். எந்த பில்லுடா? காலிங் பில்லு. யாரையுமே காணாம. இதுவா? நான் போட்டு பண்ணிடுவேண்ணா. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுவா? ஓகே சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை. மேபி ஏதோ வண்டியை புக் பேப்பர் நீங்கள் ஒரிஜினல் பத்திரம் பார்த்துன்னு எதையும் காருக்கு புக் பேப்பராக இருக்கும். ஓகே கைஸ், வந்துட்டோம். பேமெண்ட் நீங்கள் பண்ணுவீங்களா?
தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 320. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 5:52 கைஸ். நம்ம அந்த ஆர்டர் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே சின்னதாக ஆர்டர் போட்டுருக்கேன். அந்த சின்னதாக ஆர்டர் பார்க்கும்போது எடுக்கவே மனசு வர மாட்டேங்குது கைஸ். சரி ஓகே, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த ஆர்டர் ஒரு 336 வந்துச்சு. பாக்கி எல்லாமே ஒரு 50 ஆர்டர் 60 ஆர்டரு அப்படியே தான் போட்டுட்டு இருந்தான். ஏதாவது ஒரு ஆர்டர் மட்டும் 105 ரூபா பூந்தமல்லி வந்துச்சு. நான் அதை எடுக்கலை, மிஸ்ஸில் போயிடுச்சு. சரி ஓகே, இப்போது ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். அது 300 ஒரு நிமிஷம் கரெக்டாக தான் 336 இல்லை 364 ரூபா. இது எங்கேன்னா பெருங்குளத்தூர் ட்ராப்பு. இங்கேருந்து பிக்கப் பண்ணி 51 பிக்கப் பண்ணி பெருங்குளத்தூர் ட்ராப்பு. ஸோ இப்போ அதான் நம்ம பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். கால் பண்ணி கேட்டேன், சின்ன பொருள்னு சொன்னாங்க. போய் பார்க்கலாம் என்ன பொருள்ன்ட்டு. லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே தான் எஸ்பிஆர் டூல்ஸ் சென்டர். பைக் இங்கே ஒதுக்கி வைக்கலாம். அண்ணா போட்டுருக்கு போனீங்க அண்ணா. ட்ராப் எங்க ப்ரோ? பெருங்குளத்தூர், நியூ பெருங்குளத்தூர். ஓகே. கைஸ் பொட்டி நல்லா இருக்குல்ல கைஸ்? ஏதோ பண பொட்டி மாதிரியே இருக்கு. நான் 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு கால் பண்ணுறேன். ஒரு கால் வர இன்க்ளூட் பண்ணுங்க. இதானா? நான் பேமெண்ட் கொடுத்துருவாங்க. இந்த ஒன்று தானா? ஆட மையா 324. சரி ஓகேண்ணா. கைஸ் பார்த்தீங்களா கைஸ், போட்டரில் சின்ன சின்ன ஆர்டருக்கு பெரிய பொருள் வரும் பார்த்தீங்களா? இது கொஞ்சம் பெரிய ஆர்டருக்கு சின்ன பொருளும் வரும். இதுக்கு என்னென்னு தெரியுமா? இது காலட்டு. இந்த சிஎன்சி விஎம்சி மிஷினில் இருக்குது. உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த இது மிஷினில் யூஸ் பண்ணுற காலட்டு. இதெல்லாம் பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாமேடா நம்ம ஐயால. நம்ம பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஷார்ட் ட்ரிப் எத்தனை கிலோமீட்ரு? 364 ரூபா அமௌண்ட்டு. ஒன்னானோ 28 கிலோமீட்ரு. 28 கிலோமீட்டர்னா 324. ஓகே, ஒரு 50 ரூபா 50 ரூபாயும் வராது எக்ஸ்ட்ரா. ஒரு 40 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கிலோமீட்டர் தாண்டி. பரவாயில்ல, ஏன்னா வீடு இப்போது அதே கிட்ட தான் இருக்குது. இதை வந்து ஆர்டர் முடிச்சு அப்படியே நான் வீட்டுக்கு தான் போயிடுவேன் மேக்ஸிமம். என்னை எத்தனை ஆர்டர் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்? ஒரு 3 ஆர்டரு 4 ஆர்டர் கிட்ட மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வச்சு செய்வான் பாருங்கள் ஆர்டர் வராமல். 28 கிலோமீட்டர் 45 நிமிஷம். எந்த ரோடு வரும்? ஓகே. ஓ, மதுரவாயில் பைபாஸு. அக்கா அன்றைக்கி நான் இப்படி தானே போனேன். பைக் ஆஃப் ஆகுது. பெட்ரோல் காரியா என்ன? ஸ்டார்ட் ஆயிரு. காய்ஸ், இந்த ரோடு எதுக்கு ரோடுனா அன்றைக்கி நான் ஆக்சிடென்ட் ஆன ரோடு காய்ஸ். அதே ரோடு தான். ஓகே பரவாயில்ல, என் வீட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் பக்கம் தான். ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும் இந்த ஆர்டர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு. ஓகே, பார்த்து ஓட்டுவோம் இனி ரோட்டை பார்த்து. காய்ஸ், ஆக்சிடென்ட் எப்படி தெரியுமா? நான் சொன்னேன் இல்லை ரோட்டுக்கு எண்டுன்னு. இப்போது இதான் மாதிரி தான் இருந்துச்சு. சேம் இதே கப்பல் மாதிரி தான் போனாங்க. பட் என்ன, அந்த பொண்ணு தான் ட்ரைவ் பண்ணிச்சு. எப்படின்னா, அவங்க இப்படியே இந்த எண்ட்லேயே போயிட்டு இருந்தாங்கல்ல, ஏதோ இது நிப்பாட்டுறதுக்கு போயிட்டு இருந்தாங்க போல இருக்குது. அப்படியே அந்த எண்ட்லேயே போயிட்டாங்க. எண்ட்லேயே போயிட்டு ஸ்லோ பண்ணும்போது என்ன, சின்ன ஒரு லைட்டாக அந்த மேடு பள்ளம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதில் இது இல்லை, பட் கொஞ்சம் கூட கேப் இருந்துச்சு அந்த இடம். அப்படியே மேடு பள்ளம் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த பொண்ணு விட்டுருச்சு போல இருக்குது. எனது நிப்பாட்ட போன இடத்துல அந்த பள்ளத்தில் இறங்கிடுச்சு. பள்ளத்தில் இறங்கிட்டு திருப்பி மேடில் ஏறினாங்களே, அந்த பொண்ணு சரியாக ஹேண்டில் பண்ண முடியல. அந்த பொண்ணுக்கு என்னது டிரைவிங் படித்து கொடுக்குறதாக அவங்களுக்கு இடம் ஹைவே. அந்த பொண்ணுக்கு சரியாக ஹேண்டில் பண்ண முடியலையா, அப்படியே பைக் அப்படியே ரோட்டில் அப்படியே குறுக்கே வந்து விட்டுருச்சு. ஏன்னா அவங்ககிட்டே அங்கேயே விழுந்துட்டாங்க. பைக் அப்படியே ஈந்து நடு சென்டரில் வந்துச்சு. நடு சென்டரில் நான் இப்படி ஒரு 40 இல்லை ஒரு 50லேருந்து 60 அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருப்பேன். இப்போது 40 50லேருந்து 60 இப்படி நார்மலாக போயிட்டுருக்கேன். டக்குன்னு வந்து குறுக்கே விழுந்தேன். என்ன ஒன்றுமே பண்ண முடியல. இப்போது இவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிருப்பேன் வைங்களேன். அவங்க அப்படியே ஸ்லிப்பாகவே விழுந்துட்டாங்க. நான் இந்த ஸ்பீடும் இல்லை, கொஞ்சம் கூட ஸ்பீட் இருக்குன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி போனது. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. கொஞ்சம் தூரம் கூட ஓகே, நம்ம பிரேக் பிடிச்சிருக்கலாம். இது பிரேக்கும் நிற்காது, ஒன்றும் நிற்காது. கொஞ்சம் ஓரளவு டிஸ்டன்ஸ் அங்கே விழுந்துட்டாங்கன்னா கூட நம்ம எப்படியாவது இன்ஜின் என்னது கியரை கட் பண்ணியாவது நம்ம எப்படியாவது நிப்ப ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி ஓகே, மறக்க ட்ரை பண்ணுவோம் காய்ச்சி. நீ அதை தான் சின்ன போகுது, ஒன்றுமே பண்ண முடியாது.
எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அவங்க மேலே தப்பு வச்சுட்டு ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரியே பேசினாங்க பாரு அன்னைக்கு. அதுதான் முடியலை. சேம் இதே தான் பார்த்துக்கோங்க. சைடில் அப்படியே ஒதுக்க போகிற மாதிரி போயிட்டு அந்த சின்ன பள்ளத்தில் இறங்கி அப்படியே ஸ்லிப் ஆகி ஸ்ட்ரைட்டாக வந்து குறுக்கே விட்டாங்க. அப்படி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். கால் பண்ணி கேட்கலாம் எங்கே இருக்காங்கன்ட்டு. இங்கேயா? ஆமாம். க்ளோஸ் பண்ணிடலாமா? 364 ஜிபே ஆனா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்ஸ். ஓகே அனுப்பிட்டாங்கோ. அப்படியே ஆஃப்லைன் போட்டுற வேண்டியதான். இனி அதே ஆர்டர் மிஸ் பண்ணால் அப்படி இன்றைக்கி 4 ஆர்டர் மிஸ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்ன நிலைமைன்னு தெரில. இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் முடிச்சிருக்கேன் பார்ப்போமா? இதுக்கு ஆன் பண்ணணும். ரைட்டு ஆன் பண்ணுவோம் டக்குன்னு. இன்னைக்கு மொத்தமாக நம்ம 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதில் 1596 ரூபா. 1596 டக்குன்னு ஆஃப்லைன் போட்டுருவோம். ஒரு நிமிஷம். 1596. இதில் பெட்ரோல் காலில் ஒரு 200 பெட்ரோல் போட்டேன். ஆனால் கொஞ்சம் ஹையட் ஓடி இருக்கு. ஆல்ரெடி காமிச்சோ சரி ஓகே. 210 பெட்ரோல் 210. மத்தியானம் ஒரு 60 சாப்பிட. ஓகே அப்படி இப்படின்னு ஒரு 1300 ரூபா பேலன்ஸ் நிற்கு. இதில் ஒரு டிப்ஸ் எல்லாம் உண்டு. அது ஒரு 50 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாய் கிட்ட வந்துடும். அல்லாமல் 1300 ரூபா ஓட்டியிருக்கோம் இன்னத்தை ஏர்னிங்ஸ். ஓகே கைஸ் பாய், see you later. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.